Okay, so hope my screen is visible, right? ஆமா. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து தமிழ்லேயே எடுப்பேன், ஓகேங்களா? தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டு சேர்த்தே எடுக்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட் ஓகேங்க. இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு கடைசி ஒரு 10 மினிட்ஸ் செஷன் கொடுங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷனே வந்து ஜூம் வந்து ஃப்ரீ லிங்க்னால 40 மினிட்ஸ் தான் செஷன். ஓகே. அதனால் ஐ வில் ட்ரை டு கவர் as மச் கண்டென்ட் as பாசிபிள். உங்கள் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் அப்போ கேளுங்க. ஸோ தட் ஐ கேன் ஓகேங்க. ஷூர். கவர் as மச் டாபிக் as பாசிபிள். ஓகேங்க. இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் தான். அதனால ஃபர்ஸ்ட் நாள் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீப் டீடைல். ஜஸ்ட் ஒரு ஓகேங்க. ஹை லெவல் ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்டு வி கேன் வைண்ட் அப் அதிலே. ஓகேங்க. ஷூர். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 5 டாபிக்ஸ் இருக்கு. லெசன் ஒன்ல வந்து வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் லாங்குவேஜஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்றதுனால வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பையர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செல்லர்ஸ், இல்லையா? ரெண்டே ரெண்டு தான். பையர்ஸை வந்து புல்ஸ்னு சொல்லுவாங்க, செல்லர்ஸ் வந்து பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் see the picture here. We have bulls here which is painted in green color, and then bears which are painted in the red color. ஸோ புல்ஸ் அப்படின்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். பியர்ஸ் அப்படின்னா செல்லர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். அதுதான் ஓகே. ஜென்ரல் மீனிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட். இப்போ எப்படி ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம், ஜாவா இல்லை பைத்தான் கற்றுக்குறோன்னா அதோட பேசிக்ஸ் கற்றுக்குவோம், இல்லையா? வி வில் ஸ்டடி அபவுட் த கீவேர்ட்ஸ் என்னென்ன, சின்டெக்ஸ் என்ன, அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி படிக்கும்போது அதோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்கணும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து சார்ட், இல்லையா? ஒரு சார்ட், ஒரு ஒரு டிக்கர் சிம்பிள்னு சொல்லுவாங்க. டிக்கர் சிம்பிள்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க. அதோட ப்ரைஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ், இல்லையா? அதோட கரண்டான ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு. இந்த ப்ரைஸ் வந்து வில் டினோட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சார்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட் வந்து வி வில் கனெக்ட் ஆல் த க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் எவ்ரி டே அண்ட் வி வில் கனெக்ட் இஸ் அ லைன் சார்ட். ஒரு லைன் வந்து உங்களுக்கு சார்ட்டில் போகும். அந்த லைனை பார்த்து நீங்கள் அந்த ஒரு கரண்ட் செக்யூரிட்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து அதை வாங்கி விற்று ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்றத நம்ம வந்து இந்த என்டையர் கோர்ஸில் வந்து வில் லேர்னிங். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியான விலைக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதிகமான ப்ரைஸ்க்கு போகும்போது விற்றுருவோம், இல்லையா? அப்போ அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப பேசிக், அது எல்லாருக்குமே தெரியும். பட் நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அப்படின்னா அதிகமான ப்ரைஸுக்கு விற்று கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கிக்கிறது. ஓகேங்களா? அது வந்து ஓகே. நிறைய பேருக்கு ம். தெரியாது. அதுலேயும் இப்போ என்ன தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, மார்க்கெட் மேலே போகும்போது மட்டும்தான் நம்மளால வந்து லாபம் பார்க்க முடியும். ஸோ கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கி அதிக ப்ரைஸுக்கு விற்கிறது. பட் அதே சமயத்தில் மார்க்கெட் கீழே போகும்போது நம்மளால வந்து வி கேன் ஆல்சோ மேக் மணி. எப்படின்னா ம். அதிகமான ப்ரைஸுக்கு மேலே விற்றுட்டு கீழே கம்மியான ப்ரைஸ் வரும்போது வாங்கிக்கணும். ஸோ அந்த ஓகே. மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃபரன்ஸும் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ம். ஓகே. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ வி கேன் ஆல்சோ மேக் மணி பை வென் த ப்ரைஸ் கோஸ் டவுன் ஆல்சோ. ஸோ ஓகே. இந்த மாதிரி நிறையா சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வி வில் பி கவரிங் இந்த 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 ஃபஸ்ட்டு செஷனில் வந்து வில் பி கவரிங். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் there is சம்திங் கால்டு லெவல் 2 கோட்னு சொல்லுவாங்க. அதனால் லெவல் 2 கோட் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ரைஸ், இல்லையா? அந்த ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து எவ்வளோ பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் எவ்வளோ பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து லெவல் 2 கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது நான் அப்புறமா உங்களுக்கு ஓகே. லைவாக அதை நான் காட்டும்போது காட்டுவேன், வாட் இஸ் லெவல் 2 ஓகே. கோட்டுன்னு. ஓகே. இப்போதைக்கு லெவல் 2 கோட்னா அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் எவ்வளோ பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் எவ்வளோ பேர் விற்க ரெடியாக இருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். பட் அதை வச்சு நம்மளால வந்து ஓகே, ஓகே இந்த ப்ரைஸில் இவ்வளோ பேர் வாங்க ரெடியாக இருக்கேன், நம்மளும் வாங்கலாமான்னா அது அதை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் அ வேரியபிள், இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் நம்பர். ஓகே. அந்த நம்பர் மாறிட்டே இருக்கிறதுனால இதை மட்டும் வச்சு நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது. வி ஹேவ் லாட் ஆஃப் அதர் வேரியபிள்ஸ், வில் பி லுக்கிங் இன் டு தோஸ் இன் டீடைல். ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் ஒன்ல கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து செஷன் டூவில் வந்து மணி மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் மணி மேனேஜ்மெண்ட்? இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் மணி, இல்லையா? ஸோ வி ஹாவ் எமோஷன்ஸ் அட்டாச் டு மணி.
If in case we are losing money na we'll become sad. If you are winning money na we'll become excited. பட் அட் த சேம் டைம் நம்மளால வந்து லூஸ் பண்ணாம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு அஹ், நிரந்தரமான உண்மைன்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஈவன் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே தே வில் ஆல்சோ லூஸ் மணி. ஈவன் வாரன் பஃபட் ஆல்சோ தே வில் லூஸ் மணி இந்த மார்க்கெட். ஓகேங்களா? ம். அதனால அவரே லூஸ் பண்ணும்போது நம்மளாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மணி நம்ம லூஸ் பண்ணுறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக லூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ ஓகே. வின் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கணும், லூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூஸ்வலாக நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா எல்லா ட்ரேடுமே வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ம். அது வந்து இட் இஸ் லிட்டரலி நாட் பாசிபிள். தேர் வில் பி லாசஸ் பிகாஸ் எவ்ரிபடி வில் கம்ஸ் டு த மார்க்கெட் டு டு மேக் மணி. எல்லாருமே ம். ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு வராங்கன்னா ஓகே பணம் சம்பாதிக்கணும்னு வருவாங்க. ஆனால் ம். நம்ம அந்த நோக்கத்தோட வரக்கூடாது. ஓகேங்களா? வி ஹாவ் டு திங்க் அபவுட் ஹவு டு லேர்ன் த ப்ராசஸ். அந்த கரெக்டான ப்ராசஸை வந்து கற்றுக்கிறதுக்கு வி ஹாவ் டு கம். டே ஒன்லேருந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு வரக்கூடாது. ஏன்னா டே ஒன்ல நம்மளால முடியாது பணம் சம்பாதிக்க முடியாது. ம். பிகாஸ் இட் நீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இட் நீட்ஸ் கமிட்மெண்ட், இட் நீட்ஸ் நாலேஜ், இட் நீட்ஸ் எஜுகேஷன், இட் நீட்ஸ் டைம், இட் நீட்ஸ் கமிட்மெண்ட். இது எல்லாமே சேர்ந்து வரும்போது மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ம். அதனால் நான் வந்து இது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நான் டே ஒன்லேருந்து நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் மணின்னு நினைப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு காலேஜுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்து இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கோம், கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு எனக்கு வந்து சொல்லிக் கொடு, நான் எப்படி மேடம் பணம் மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி அது. ம். ஓகேங்களா? அது கண்டிப்பாக முடியாது. ஸோ பிகாஸ் யூ ஹவ் டு புட் இன் த டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ நீங்கள் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற வரைக்கும், நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மணி வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ ஓகே. சம்டைம்ஸ் யூ வில் ஆல்சோ லூஸ் மணி. பட் நம்ம வந்து அந்த லூஸ் பண்ணுற மணியை வந்து கம்மியாக வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். அதை எப்படி வந்து கம்மியான லாஸில் வந்து வெளியே வர்றது. இன்கேஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த லாஸை வந்து எப்படி உடனே கட் பண்ணிட்டு வெளியே வர்றது. அது மாதிரி ப்ராஃபிட் போகுது அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ நேரம் நம்ம வச்சுக்கிறது அப்படின்ற டெக்னிக்கில் நான் சொல்லித் தருவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி மேக்கிங் மோர் ப்ராஃபிட் அண்ட் லெஸ் லாஸஸ். ம். ஸோ அது மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக இருந்து லாஸஸ் கம்மியாக இருக்கும்போது இஃப் யூ அதை ரெண்டையும் கூட்டி நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெட் நெட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக இருப்பீங்க. ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளால் பண்ண முடியும். பட் வந்து எல்லா ட்ரேடுமே வின் பண்ண முடியுமானா அது யாராலையும் முடியாது. வாரன் பஃபட்டால கூட முடியாது. ஓகே. அப்போ நம்மளும் we will also lose money. So come with expectation that you will lose money. Okay, ம். you will lose money in the market. Don't come with expectation that you will win. You will win always. Okay, there will be days we will lose money. அப்போ அந்த மாதிரி லூஸ் பண்ணும்போது அன்னைக்கு நாளை வந்து நம்ம அன்னையோட முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதை தொடரணும். ஜஸ்ட் அசியூம் தட் அந்த நாள் வந்து ஒரு பேட் டே. இட் டசன்ட் மீன் தட் யுவர் அ பேட் ட்ரேடர். அந்த நாள் வந்து ஓகே நமக்கு நல்ல நாளாக அமையல, அதனால் அந்த நாளை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதை தொடரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக நீங்கள் பண்ணலாம் இல்லையா? அது உங்கள் இது இன்னொரு அட்வான்டேஜ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நெட்டு, ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்பீட் லேப்டாப்பு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷனு, இந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இது தெரிஞ்சால் போதும். நீங்கள் எந்த ஒரு ஐடி கம்பெனிக்கும் வந்து ராவும் பகலும் உட்காந்து வேலை பார்த்து அவங்க கொடுக்குற 3000 மாதத்துக்கு வாங்குற அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் ஒரு நாளே கூட சம்டைம்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் வாங்குற சம்பளம் ஒரு மாதம் வாங்க சம்பளத்தை யூ கேன் டேக் இன் ஒன் டே ஆல்சோ. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு $200-300 லூஸ் பண்ணுறது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு நாள் நீங்கள் லூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து அதை ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். அந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக நம்ம அடுத்த நாள்லையோ இல்லை அதுக்கு அடுத்த நாளையோ ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம வில் பி கவரிங் இந்த மணி மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா? ஓகே. இது வந்து லெசன் 2. நெக்ஸ்ட்டு லெசன் 3. லெசன் 3லேருந்து வில் பி டாக்கிங் அபவுட் சார்ட் பேசிக்ஸ். அதனால் சார்ட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ரைஸ் இல்லைங்களா? ப்ரைஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா சார்ட். ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் போட்டுக்குவாங்க, ஒய் ஆக்சிஸில் டைம் போட்டுக்குவாங்க. டைம் இல்லை டே. இன்னைய டேக்கு மைக்ரோசாஃப்டோட ப்ரைஸ் எவ்வளவு? $260.
க்ளோசிங் ப்ரைஸ் $260. நாளைக்கு நாளைக்கு டே முடியும் போது நாளைக்கு மைக்ரோசாஃப்டோட ப்ரைஸ் என்ன, $270. அப்போ வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள ப்ரைஸை கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 இன்னைக்கு ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பட் இதே வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கும் இல்லையா. மேலே ஓகே. ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்குது, கீழே ஒரு பாடி மாதிரி தெரியுது. அந்த பாடி வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. க்ரீன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டில், க்ரீன்னா ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போயிருக்குன்னு அர்த்தம், ரெட்டுன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ம். மாதிரி இதுதான் நம்ம வந்து வெரி வைட்லி யூஸ்டு சார்ட்டு. நம்ம வந்து லைன் சார்ட் யூஸ் பண்ண மாட்டோம், வில் பி யூசிங் கேண்டில் ஸ்டிக் சார்ட். அந்த கேண்டில் ஸ்டிக் ஓகே. சார்ட்னா என்ன, இது வந்து அந்த காலத்தில் வந்து ஜாப்பனீஸ்காரங்க வந்து ரைஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு ஒரு மெத்தடு. அந்த மெத்தட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரியல் லைஃப் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வெரி வெரி வைட்லி யூஸ்டு சார்ட் மெத்தட் ஆர் சார்ட் பேட்டர்ன். இது வந்து இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு மேக் அ டெசிஷன் வெதர் நம்ம இப்போ பை பண்ணலாமா இல்லை இப்போ செல் பண்ணிடலாமா அப்படின்றதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன, இதை எப்படி பார்க்கறது, இதில் ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது, க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஹையஸ்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது, லோயஸ்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ சார்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட வேலையை இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது தான். சார்ட்டை இது எப்படி வந்து இங்கே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுல தான் நம்மளோட டெக்னிக்ஸே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு மேக் மணி இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஓகே. இது வந்து லெசன் 3. நெக்ஸ்ட் வந்து லெசன் 4. ஸோ இந்த லெசன் 4ல் வந்து என்ன பண்ணணும்னா வில் பி டாக்கிங் அபவுட் அவர் 5 ப்ரூவன் டெக்னிக்ஸ் ஃபார் ட்ரேடிங். ஸோ முதல்ல வாட் இஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்துலாம் வந்து அரிசி, இன்டர்நெட்லாம் அப்போல்லாம் கிடையாது இல்லையா. நீ அரிசி கூட நான் பருப்பு தரேன், நீ வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வீட் நல்லா விளையும், இன்னொரு கண்ட்ரியில் அது விளையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ வீட்டை கூட நான் வந்து உனக்கு நான் வந்து சோளம் தரேன். அது மாதிரி பண்ட மாற்றம் பண்ணிக்குவாங்க இல்லையா. இப்போ கனடாலேருந்து ஏதோ ஒரு ஸ்டீல் அதிகமாக இருக்குது அப்படின்னா யூஎஸ் வந்து ஸ்டீலை இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கம்மியான ப்ரைஸ் ம். அவங்க தரும்போது நமக்கு இங்கே பற்றாக்குறை எது இருக்கோ அதை வந்து அடுத்த கண்ட்ரிலேருந்து வாங்கிக்கிறது. அதுக்கு பேர் தான் ட்ரேடிங். ம். அது வந்து ஓகே. அது பொருள் ட்ரேடிங் இல்லையா. ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரேட் பண்ண போகிறது இல்லை, கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக் வந்து இன்றைக்கி $50 வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 10 ஸ்டாக் வாங்கிடுங்க, அடுத்த நாள் வந்து $60 போச்சுன்னா $10 லாபம். அப்போ ஆன்லைனில் ஒரு பொருளை வந்து ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அல்லது அது எக்விட்டி அப்படின்வாங்க, அதை வாங்கி ஓகே. ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைன்லேயே விற்றுக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ கம்மியான ப்ரைஸுக்கு ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைன்லேயே விற்கும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருது. இந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் கமிஷன் பே பண்ணுவீங்க ப்ரோக்கருக்கு. இந்த ப்ரோக்கர் தான் எல்லா ஷேரும் வச்சுருப்பாங்க. ஸோ யூல் பே கமிஷன் டு த ப்ரோக்கர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். ஒரு 30%, 40% வர லாபத்தில் நீங்கள் கமிஷன் போக வர லாபத்தில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம கையில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆர் வாட் இஸ் ட்ரேடிங். அப்போ அந்த ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து வாங்கினா கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கலாம், எந்த இடத்துல கொடுத்தா அது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் தான் வந்து we will be talking about different techniques. அதில் வந்து we will be talking about 5 different techniques. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. அதனால் சப்போர்ட்டு அதனால் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா சிம்பிள், அந்த இடத்துல பையர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சார்ட் இங்கே ஓகே. பார்க்குறீங்க. கிரீன் கலர். இது வந்து ஒரு லைன் சார்ட் இல்லையா. ம். இந்த லைன் சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் போட்டு சப்போர்ட்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துலலாம் எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் இங்கே வருதோ அந்த இடத்துல பட்டு ப்ரைஸ் வந்து திரும்புது அப்படின்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்னு என்ன, எந்தெந்த இடத்துலலாம் ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே இறங்குதோ அந்தந்த இடத்துலலாம் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்லர்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல ரெட்டாக போடுறோம், பையர்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல க்ரீனாக போடுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் கீழே மேலே போணுச்சு, ஒரு கீழே வந்தது. இந்த இடத்துல பையர்ஸ் முன்னாடி வாங்கி ப்ரைஸை மேலே தள்ளுறாங்க, இங்கே செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி மறுபடியும் கீழே ப்ரைஸை கொண்டு வராங்க, மறுபடியும் பையர்ஸ் இங்கே வாங்கி ப்ரைஸை இங்கே கொண்டு போகிறாங்க, மறுபடியும் செல்லர்ஸ் இங்கே செல் பண்ணி இங்கே கொண்டு வராங்க, மறுபடியும் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து செல்லர்ஸே இல்லை, இந்த இடத்துல பையர்ஸ் இங்கேயே வந்துட்டாங்க.
முதல்ல பையர்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்க தான் ரெடியாக இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரைஸ் ம். கொடுத்து அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு பையர்ஸ் ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஓகே. வீடு வாங்க போறீங்க. இந்த இடத்துல வீடோட விலை வந்து லெட்ஸே 750K இருக்கு. ஓகேங்களா? அப்போ ம். நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 750Kக்கு வீடே இல்லை, 1 மில்லியன் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. என்னப்பா ம். பண்ணுறது, வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னா 1 மில்லியன் கொடுத்து வாங்கி தானே ஆவாங்க எல்லாரும். 750க்கு வீடே இல்லை, நான் வீட்டில் ஒரு வீட்டுக்கு போயே ஆகணும். அப்போ ஐ டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன் அதர் தேன் பையிங் த ஹோம் அட் $1 மில்லியன். அப்போ நான் ம். $1 மில்லியனுக்கு போய் பேங்க்கில் லோன் எடுத்து என்ன பண்ணுறது, நம்ம நேரம் நம்ம வாங்கும்போது ப்ரைஸ் ஏறி போச்சு, நம்ம 1 மில்லியன் கொடுத்தா வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிடுறோம். ம். அப்போ இந்த இடத்துல செல் பண்ணவங்க இங்கே பையர்ஸாக மாறிட்டாங்க. அப்போ ஓகே. செல்லர்ஸ் வந்து பிகம் பையர்ஸ் ஹியர். அதனால மறுபடியும் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த இடத்துல செல்லர் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ம். மறுபடியும் அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வருது. மறுபடியும் பையர்ஸ் இங்கே வாங்க ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது. மறுபடியும் அவங்க செல் பண்ணுறாங்க, கீழே வருது. மறுபடியும் பை பண்ணுறாங்க, மேலே போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் சைக்கிளிக்கல் ப்ராசஸ். இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங் எவ்ரி நவ் அண்ட் தென். ஓகே. ஸோ மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் சைக்கிள். இட் ஜஸ்ட் அ பை சைக்கிள் அண்ட் தென் செல் சைக்கிள். பை சைக்கிள், செல் சைக்கிள், ஜஸ்ட் ஒன்லி டூ. ரெண்டே ரெண்டு தான். அது வந்து எங்கே வாங்குறாங்க எங்கே விற்கிறாங்க அப்படின்றது நமக்கு சார்ட்டை பார்த்து சொல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இதில் ஈஸியாக வந்து மணி மேக் பண்ண முடியும். வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஒரு நாளைக்கு $200-300 எடுக்க முடியும். அது பார்க்குறதுக்கு இனிஷியலாக ஓகே. வந்து கஷ்டமாக தெரியும், ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்காக தெரியும். அது நீங்கள் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஹேண்ட்ஸ் ஆன் வர வர அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. எப்படி பண்ணுறது அதெல்லாம் நம்ம வில் பி டாக்கிங் அபவுட் இன் திஸ் சாப்டர். இது லெசன் ஓகே. 4. நெக்ஸ்ட் லெசன் 5. லெசன் 5 வந்து வில் பி டாக்கிங் அபவுட் ஸ்விங் ட்ரேடிங். அது என்ன ஸ்விங் ட்ரேடிங்? இப்போ ட்ரேடிங்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஒன்று வந்து டே ட்ரேடிங் அப்படின்வாங்க. அது என்ன டே ட்ரேடிங்னா காலையில் வாங்கி மதியானத்துக்குள்ளே கொடுத்துட்றது ஓகே. இல்லையா? இதுலேருந்து காலையில் வாங்கி மார்க்கெட் ஈவினிங் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே கொடுத்துட்றது, அது வந்து டே ட்ரேடிங். இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, அது கால் ஸ்விங் ட்ரேடிங். அது என்ன ஸ்விங் அப்படின்னா, இப்போ டே ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மார்க்கெட்டை மூவ் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு, கீழேருந்து மேலே போதா இல்லை மேலேருந்து கீழே வருதா, இல்லை மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அப்படி நிற்கிதா, அதெல்லாம் we ம். have to keep watching the screen for the entire day. பிகாஸ் நம்ம வாட்ச் பண்ணாமல் இருந்தோம்னா இப்போ நம்ம வாங்கி வச்சிருப்போம், அது கீழே போச்சுன்னா லாஸ் ஆகிடும். ம். அப்போ we have to keep watching the screen எவ்ரி டே. எவ்ரி டே அந்த டேல ஃபுல்லாக அந்த 8 ஹவர்ஸ் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தி ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் ஃபுல் டைம் ஜாப். ஸோ அவங்களால வந்து டெய்லி ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, பிகாஸ் தேல் பி ஒர்க்கிங் ஃபுல் டைம் இன் ஆஃபீஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்விங் ட்ரேடிங்? ஒரு நாள் வாங்கி ஒரு வாரம் வச்சுக்குவாங்க அந்த ஸ்டாக்கை. ம். ஒரு இல்லை ஒரு நாள், எனிதிங் மோர் தேன் ஒன் டே. பிகாஸ் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து பார்க்க முடியல என்ன ஆச்சு அப்படின்னு. ம். அப்போ ஒரு நாளுக்கு மேலே வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு பார்ப்பாங்க, ஓ ரெண்டாவது நாள் எப்படி இருக்கு, முடிஞ்சு போன ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா. அது மாதிரி எனிதிங் மோர் தேன் ஒன் டே. சில பேர்லாம் ஒரு வாரம், இல்லை ஒரு மாதம், இல்லை ஒரு வருஷம், இல்லை வந்து லாங் டேர்ம்னா மோர் தேன் இயர் ஆர் 2 இயர்ஸ் கூட வச்சுக்குவாங்க. ஓகே. வச்சுக்கிட்டு அது பிகாஸ் லாங்கர் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு வருஷம் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குன்னா நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டோட பொட்டன்ஷியலும் அதிகம் இல்லையா? இப்போ நம்ம காலையில் வாங்கி மதியானமே கொடுத்துட்டோம், இல்லை சாயந்தரமே கொடுத்துட்டோம்னா ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் கம்மி ம். இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ காலையில் ஒரு ஒரு ஸ்டாக் வாங்குறேன், $10 வாங்குறேன், அது ஈவினிங் வந்து $15 போச்சு, அப்போ $5 லாபம். ஒரு ஸ்டாக் வாங்கினா $5. 100 ஸ்டாக் வாங்கினா எனக்கு வந்து $500 லாபம் இல்லையா? ம். அந்த 500 எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன். இப்போ இதே வந்து ஒரு வருஷம் அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து லெட்ஸே அது அது வந்து ஒரு 50% மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. $5 ஸ்டாக் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் வந்து இட் மே கோ அப் டு $50 கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு வருஷம் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாக்குக்கு $45 ப்ராஃபிட் கிடைக்குது. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஒரு வருஷம் நீங்கள் அது வந்து வச்சிருக்கணும். வச்சிருக்கணும். ம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அது கீழே போச்சுன்னா நஷ்டம் தான். $5க்கு கீழே போச்சுன்னா நஷ்டம். ம். ஸோ டே ட்ரேடிங்னா அந்த ரிஸ்க் கிடையாது. ஏன்னா நம்ம காலையில் வாங்கி ஈவினிங்குள்ளே கொடுத்துட்றோம் அது இல்லையா? ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஓகே அந்த ஸ்டாக் அதாவது நைட்டு வந்து சில பேருக்கு தூக்கம் வராது இல்லையா? ஓ நம்ம அதில் காசை வராது. காசை ம். போட்டிருக்கோம், அது மேலே போதா கீழே வருதா அப்படின்ட்டு அதே நினச்சிட்டு இருப்பாங்க.
பட் ஓகே. ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து வி ஷுட் நாட் திங்க் அபவுட் எவ்ரி டே பிகாஸ் ஸ்விங் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் லாங்கர் டேர்ம். யூ ஹவ் டு திங்க் அபவுட் 1 இயர், 5 இயர், 6 இயர், 10 இயர்ஸ். அது வரைக்கும் நீங்கள் ஷுட் நாட் worry about the shorter term fluctuations. ஷார்ட்டர் டேர்மில் ப்ரைஸ் will always go up and down. There will always be fluctuations in the market. ம். அப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ரைஸ் கீழே வரும்போதெல்லாம் ஐ ஷுட் நாட் பி worried பிகாஸ் லாங்கர் டேர்மில் அது மேலே தான் போகும். ப்ரொவைடட் இஃப் த கம்பெனி இஸ் a குட் கம்பெனி. அதுக்கும் எல்லா ஸ்டாக்கும் மேலே போகுமானா போகாது. இஃப் சம் ம். ஸ்டாக்ஸ் ஆர் கம்பெனி வந்து ரொம்ப பேடு, ஏர்னிங்ஸே ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏர்னிங்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் கீழே தான் போகும். அது அந்த ஸ்டாக்கு மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதே நல்ல கம்பெனி, ம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், ஃபேஸ்புக், அவங்களாம் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்லாம் வந்து இட் will ஆல்வேஸ் கோ அப் இன் த லாங் ரன். அதுக்குன்னு எவ்ரிடே மேலே போகுமானா போகாது, அதுவும் கீழே வரும் இல்லைங்களா. ம். ஃபார் எக்ஸாம்பிள் 2022 வந்து ஐடி செக்டார் ஃபுல்லாகவே கீழே போச்சு. இப்போ 2022 ஈவன் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், மெட்டா ம். எல்லாமே கீழே வந்துச்சு. ம். ஸோ ஈவன் தோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் தட் கம்பெனிஸ் ப்ரைஸ் வில் ஆல்சோ ஃபால் டவுன். அது எதுக்காக ஃபால் கீழே வருது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. நிறைய பேர் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஓ, இது வந்து ட்ரம்ப்போட பாலிசி, அந்த பாலிசி, இந்த பாலிசி, பைடனோட இந்த பாலிசி, அந்த பாலிசி, அதனால கீழே வருதுன்னு. அதுதான் அதனால தான் கீழே வருதுன்னு யாராலும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. பிகாஸ் ம். ஒரு ப்ரைஸ் வந்து எதனால மேலே போகுது, எதனால கீழே வருதுன்னு நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லலாம். பட் இதனால தான் அது இது போகுது, இதனால தான் அது வந்து இதாகுதுன்னு சொல்லி அது எல்லாமே ஒவ்வொருத்தரோட ஒரு அசம்ஷன் தான். மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ். மார்க்கெட் ம். சென்டிமெண்ட். ஸோ அது வந்து ஓகே. சென்டிமெண்ட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண தேவையில்லை. அது ம். மார்க்கெட் கீழே வந்தால் கொடுத்துருங்க, மார்க்கெட் மேலே போனால் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம அது ரெண்டு தான் பண்ணணும். ஓகே. அதாவது அதோட ரிஷி மூலம் சொல்லி அதோட மூல எதுனா அதை அனலைஸ் பண்ணிட்டு காரணம். காரணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்ப்போம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா வாங்கி ரொம்ப நாள் வச்சுக்கோங்க, ஒரு 5 நாள் 10 நாள் வச்சுக்கிறது, இல்லை ஒரு மாதம் 2 மாதம் வச்சுக்கிறது. அப்போ நல்ல கம்பெனியோட ஸ்டாக் அது மாதிரி வாங்கி வைக்கும் போது ஒரு லாங்கர் டைம் டூரேஷன் கொடுக்குறீங்க அது ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. அப்போ உங்களோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வில் பி ஓகே. கவரிங் இந்த ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்டில் செஷனில் நம்ம படிப்போம். ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து ஓகே. டோட்டல் கண்டென்ட்டு. அப்புறம் இது திஸ் இஸ் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது வந்து ஒரு சார்ட்டை வந்து எப்படி, அதாவது நம்ம வாட் தே வில் கால் அஸ் அஸ் சார்ட் டெக்னீஷியன். இப்போ எப்படி வந்து ஓகே. பிளம்பர் வந்து பிளம்பிங் டெக்னீஷியன் சொல்கிறோமோ, இல்லை எலக்ட்ரீஷியன் சொல்கிறோமோ, நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் அ சார்ட் டெக்னீஷியன். ஒரு சார்ட்டை வந்து ஒரு டெக்னிக்கல் கண்ணோட்டத்தில் பார்த்து இந்த சார்ட் வந்து மேலே தான் போக போகுது, இந்த சார்ட் இப்போ இங்கே வந்து கீழே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸுக்கு, ஒரு டெசிஷனுக்கு நம்ம வரோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது மை இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள்னு வருது. இஸ் ஏபிள் டு ஸ்டில் ஹியர் மை வாய்ஸ்? கேக்குதுங்க. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட எக்விட்டி வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் வாங்கி அதிகமான ப்ரைஸுக்கு விற்று லாபம் பார்க்குறோம். இல்லை அதிகமான ப்ரைஸில் விற்று ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கி அந்த கீழே வரும்போது நம்ம லாபம் பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே. ஓகே, நான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வில் டாக் அபவுட் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட். முதல்ல வாட் இஸ் அ ஸ்டாக் மார்க்கெட். ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று பப்ளிக்கிட்ட விற்று லாபம் பார்க்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்போ எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட ஸ்டாக்ஸ் அதை வந்து எக்விட்டிஸ் அப்படின்னுவாங்க. ம். மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், ம். அதெல்லாம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது எக்விட்டிஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இப்போ கரன்சிஸ். அது என்ன கரன்சிஸ், இப்போ வந்து இந்தியன் ருபீஸ் இருக்குது, யூஎஸ் டாலர் இருக்குது. ஸோ ஓகே. இந்தியன் ருபீஸும் யூஎஸ் டாலர் இஸ் ஆல்சோ பி ட்ரேடிங் எவ்ரி சிங்கிள் டே. அதனால தான் ஓகே. உங்களுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இந்தியன் ருபீஸ், ஒரு யூஎஸ் டாலரோட விலை வந்து 83 ரூபீஸை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து $60 இருந்துச்சு, 65 இருந்துச்சு, 70 ஆச்சு. ம். அப்போ ஏன் வந்து இந்த ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது? பிகாஸ் ஆஃப் ட்ரேடிங். யூஎஸோட பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு இந்தியா. அப்போ இந்தியாவோட மதிப்பு வந்து யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணும்போது பண வீக்கம் அல்லது பண மதிப்பு இழக்குதுன்னு சொல்லுவாங்க. ம். இந்தியா வந்து பண மதிப்பு இழக்குது அப்படின்னா இந்தியன் ருபீஸோட யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபீஸோட விலை வந்து ஏறிட்டே போகும். இப்போ $90 $90க்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
இல்லையா? 87ல இருக்கு. ஆமா. 87. இப்போ அது வந்து இப்போ இந்தியன் ருபீஸுக்கு இப்போ ஒரு டாலர் வந்து இப்போ $70 ரூபா வந்துச்சு அப்படின்னா இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ம். யூஎஸ் எக்கானமியை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். பட் இது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து அதிகம். அப்போ அந்த மாதிரி கரன்சி இஸ் ஆல்சோ பி ட்ரேடிங் எவ்ரி சிங்கிள் டே. எவ்ரி டே வந்து கரன்சி ஆல்சோ ட்ரேட் பண்ணுவாங்க. ம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கிரேட் பிரிட்டன் பவுண்ட், ஜிபிபி, பிரிட்டனோட ம். கரன்சி வந்து பவுண்ட். அந்த பவுண்டும் யூஎஸ் டாலரும் எவ்ரிடே ட்ரேட் ஆகும். ம். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒவ்வொரு நாட்டோட கரன்சியும் எவ்ரிடே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி ட்ரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. இந்தியாவிலேருந்து இப்போ யூஎஸ்க்கு வரீங்க. இப்போ உங்களுக்கு யூஎஸில் செலவு பண்ணுறதுக்கு யூஎஸ் டாலர் வேணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ம். அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு போய் இந்தியன் ருபீஸை கொடுத்து யூஎஸ் டாலர் வாங்கிக்கிறீங்க. ஆமா. இதுக்கு பேர் என்னது? கரன்சி ட்ரேடிங் தானே. எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க சும்மா நார்மலா. ஓகே. ம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அது இன்னொரு பேர் வந்து ட்ரேடிங். யுவர் ட்ரேடிங் கரன்சி இல்லையா, யுவர் ஓகே. ட்ரேடிங் ஆ. இந்தியன் ருபீஸை கொடுத்து யூஎஸ் யூஎஸ் கொடுத்துட்டு டாலர் யூஎஸ் வாங்குறோம். கரெக்ட். அதுக்கு பேர் வந்து ம். ட்ரேடிங். நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிக்கிறோம். ஓகே. அது ஓகே. யுவர் டூயிங் நத்திங் பட் ட்ரேடிங். ட்ரேடிங். ம். யுவர் ட்ரேடிங் யூஎஸ் டாலர் ஃபார் இந்தியன் ருபீஸ். இப்போ அதே மாதிரி ஓகே, யூஎஸ்ல எல்லாமே உங்களோட இஃப் யூ வாண்ட் டு கம் பேக் டு இந்தியா, ஓகேங்களா, நிறைய ம். இங்கே வேலை பார்த்து ம். சம்பாரிச்சிட்டிங்க, உங்களுக்கு யூ வாண்ட் டு செட்டில் டவுன் இன் இந்தியா. ஸோ வாட் வில் யூ டூ, யூ வில் கன்வெர்ட், யூ வில் ட்ரேட் ஆல் யுவர் யூஎஸ் டாலர்ஸ் டு இந்தியன் ருபீஸ். ம். இப்போ இந்தியன் யூஎஸ் டாலரை ஃபுல்லாக கொடுத்து ஐஎன்ஆரை மாற்றிக்கிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடுவீங்க. ஸோ தேர் இந்த தேர் யுவர் தேர் யுவர் ட்ரேடிங் யூஎஸ் டாலர் டு ஐஎன்ஆர். ஓகே. இப்ப இங்க இருந்து பேங்க்குக்குலாம் பணம் அனுப்புறோம் இல்லைங்க இந்தியாவுக்குலாம், ஆ அது ட்ரேடிங்கா? எல்லாமே ட்ரேடிங் தான். எவ்ரிதிங் இஸ் ஓகே. ட்ரேடிங். ஓகே. அது எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிக்கோ, எக்ஸ்சேஞ்ச் நத்திங் பட் ட்ரேடிங். ட்ரேடிங். ஓகே. அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து அதை கொடுத்து கொடுத்து வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அதோட மதிப்பு வந்து ஏறுது இல்லை இறங்குது. ம். அப்போ எவ்வளோ பேர் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளோட விலை வந்து ஏறுது. ம். இப்போ எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வாங்கி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஏறுது. ம். நிறைய பேர் வித்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து இறங்குது. இறங்குது. ஓகே. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது விற்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெடியாக இருக்கணும் இல்லையா? ம். ம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை விற்கணும் அப்படின்னு யாராவது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஎஸ்க்கு வரீங்க, ஐஎன்ஆர் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஐஎன்ஆர் வச்சுக்கிட்டு யூஎஸ் டாலர் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா எப்படி உங்களால் யூஎஸ் டாலர் வாங்க முடியும்? சூப்பர். ம். அன்னைக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சும் க்ளோஸ்ட்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ம். அப்போ உங்களுக்கு யூஎஸ் டாலர் விற்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லா எக்ஸ்சேஞ்சும் க்ளோஸ்டு. மேபி ஒரு ஸ்ட்ரைக்கோ ஏதோ வச்சுக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி தான் இங்கே யூஎஸ்க்கு வரணும், அன்றைக்கி தான் யூஎஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். பிகாஸ் நீங்கள் வாங்கணும், நீங்கள் யூஎஸ் டாலர் வந்து வாங்கணும். அப்போ ம். யாராவது ஒருத்தர் யூஎஸ் டாலர் விற்கணும் உங்களுக்கு இல்லையா? கொடுக்கணும். ம். அப்போ கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்ட் அப்படின்னா யூ கேனாட் ட்ரேடிங். ம். அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து விற்கிறீங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ் டாலர் நிறைய கையில் இருக்குது, இந்தியாவை போய் செட்டில் ஆக போகிறீங்க. நீங்கள் யூஎஸ் டாலர் கொடுத்துட்டு ஐஎன்ஆர் வந்து வாங்கிக்கணும். ம். அன்னைக்கும் பார்த்து எல்லா இந்தியன் ருபீஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே க்ளோஸ்ட். ம். அப்போ யூஎஸ் டாலர் வச்சுட்டு இந்தியாவில் என்ன பண்ணுறது? யாரும் வாங்கிக்க மாட்டாங்க இல்லையா? சில பேர் ஆமா. வாங்குவாங்க, பேங்க் வேணால் வாங்கிக்குவாங்க. பட் நீங்கள் போயிட்டு சில கடையில் போய் யூஎஸ் டாலர் கொடுத்தா வாங்க ம். மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதை வச்சுக்கிட்டு சும்மா தான் ஆமா. உட்காந்துருக்கணும் இல்லையா? அப்போ ம். மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னா விற்கிறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கணும். ம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளை விற்கிற ரெடியாக இருந்தீங்கன்னா வாங்குறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கணும். ஓகே. எக்ஸாம்பிள் வீடு வாங்க போகிறீங்க இல்லையா? வீடு வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட போய் தான் வாங்கணும். டேரெக்டாக அந்த பில்டர்கிட்ட போய் வாங்க முடியுமா? முடியாது. ம். ஒரு புரோக்கர் வச்சிருப்பாங்க பில்டர். அந்த புரோக்கர்கிட்ட போய் நீங்கள் பேசி அந்த புரோக்கர் வந்து அந்த பில்டர்கிட்ட பேசி அவங்களுக்கு அந்த வீடை வந்து முடிச்சு கொடுப்பாங்க ம். இல்லைங்களா? அப்போ நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா யாராவது ஒரு பில்டர் வந்து அந்த வீட்டை விற்கிறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். ம். அந்த சமயத்தில் பில்டர் வந்து எந்த இஃப் நோ பில்டர் இஸ் ரெடி டு செல் த ஹவுஸ் அப்படின்னு யூ ஹவ் டு வெயிட் ஃபார் த பில்டர் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ம். கம்ப்ளீட் த ஹவுஸ். தென் தே வில் பி ரெடி டு செல் த ஹவுஸ். தென் யூ கேன் கோ அண்ட் பை த ஹவுஸ். அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் விற்கணும். ஏதோ சமயத்தில் நீங்கள் வித்துட்டு இந்தியாவோட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை விற்கணும். அப்போ யாராவது ஒருத்தர் வாங்க ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் அவங்கள விற்க முடியும். ஆமா. ம். வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஆட் போட்டு உட்காந்துருக்கீங்க, யாருமே வாங்குறதுக்கு வரல. ம். அப்போ யூ கேனாட் செல். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லையும் இதே தான். அது ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம். ம். இப்போ வீடு வாங்கினா நீங்கள் நேரில் போய் ஒரு 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 ஹியூமனோட எக்ஸ்சேஞ்ச் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. அது ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. இது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்.
ம். அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஆன்லைன்லேயும் நீங்கள் விற்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ம். நீங்கள் வாங்க போறீங்கன்னா யாரோ விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். இது ஏன் இந்த கான்செப்ட் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதனால் லிக்விடிட்டி அப்படின்னா லிக்விடிட்டினா அந்த சமயத்தில் வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் விற்றீங்கன்னா எந்த சமயத்தில் வேணால் யார் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ம். ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்டாக், அது பேரே யாருக்கும் தெரியல வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கம்பெனி ம். ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க. ம். தெரியாமல் இதை வாங்கிட்டீங்க, யாராவது சொன்னாங்க இது மேலே போன்னு சொன்னாங்க, வாங்கிட்டீங்க. ம். அதுக்கப்புறம் அது லெட்ஸே அது மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ம். நீங்கள் அதை கொடுக்கணும். ம். கொடுத்தா தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும். ஆமா, கரெக்ட். பட் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, தட் மீன்ஸ் யூ ஆர் ரெடி டு செல் பட் நோ ஒன் இஸ் ரெடி டு பை. ரெடி டு பை. டிமாண்ட் இல்ல. ஓகே. அப்படி என்ன பண்ண நீங்கள் தான் வச்சுக்கணும் அதை. ம். வாங்குறதுக்கு ஆளு நீங்கள் தான் வச்சுக்கணும். நான் வச்சு ஓகே. என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஏன் வாங்கணும்னு கேட்பாங்க இல்லையா? ம். அப்போ கரெக்டான ஸ்டாக்கை வாங்கணும். ம். வாங்குறதுக்கு யாருமே இல்லாத ஒரு ஸ்டாக்கெல்லாம் போய் வாங்கக்கூடாது. அப்போ எந்த ஓகே. ஸ்டாக்கை எந்த நேரம் போய் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கணும். அந்த ஓகே. மாதிரி ஸ்டாக்கை தான் நம்ம வாங்கணும் இல்லை விற்கணும். ஓகே. இப்போ அது மாதிரி நீங்கள் ஒன்று கேட்பீங்க, ஓகே என்னென்ன மாதிரி ஸ்டாக் இருக்குது யூஎஸ்ல சொல்லுங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், ம். மெட்டா, ம். என்விடியா, ஏஎம்டி. ம். இதெல்லாம் வந்து என்னைக்கு போய் நீங்கள் கேட்டாலும் நீ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வாங்கணும்னா யாரோ விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரெடியா இருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கை தான் நம்ம வாங்கணும். பிகாஸ் ஓகே. தீஸ் ஆர் ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ். ஹை லிக்விடிட்டி. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து மெயின் டீட்டெயில்ஸ் ஆஃப் த இல்ல, ஸ்டாக் மார்க்கெட். நீங்க என்னென்ன விற்கலாம்னா ஸ்டாக் விற்கலாம், கரன்சி விற்கலாம், நீங்க வேற ஆ இந்த கோல்டு விற்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்களா? அது ஆ அது டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டா இல்ல? ஆமாம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டல்ஸ் இதில் வரும். ஆ. மெட்டல்ஸ்னுவாங்க. ஓகே. மெட்டல்ஸ்னால் கோல்டு, சில்வரு, கரன்சிஸ். கமோடிட்டிஸ்ன்னு கரெக்ட். சொல்லுங்க. கமாடிட்டிஸ் ஆர் ஓகே. மெட்டல்ஸ். ஓகே. கோல்டு, சில்வரு, காப்பர், அலுமினியம், இதெல்லாம் வந்து கமாடிட்டிஸில் வரும். அதுக்கும் தனியாக எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஆன்லைனில் கோல்டு வாங்கி ஆன்லைனில் விற்கிற மாதிரி, ஃபிசிக்கலாக வாங்கி ஓகே. விற்கிறதுக்கு பதிலாக ஆன்லைனில் வாங்கி ஆன்லைனில் விற்றுக்கிறது. ஓகே. அது கிரிப்டோஸ் வந்து இதை விட்டு டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்களா? கிரிப்டோ வந்து அது வந்து என்னன்னா கரன்சி இல்லை. இப்போ நம்ம வந்து பேப்பர் கரன்சி யூஸ் பண்ணுறோம். பேப்பர் கரன்சி. ஓகே. அதுக்கு வந்து கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி பேப்பர் கரன்சியை விடுறாங்க. எல்லாரும் நம்ம அதை வந்து செலவு பண்ணி ம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது தட் இஸ் ஆல்சோ ட்ரேடிங் இல்லையா? ம். பட் கிரிப்டோன்றது வந்து டிஜிட்டல் கரன்சி. ஓகே. ஸோ டிஜிட்டலில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ம். அதாவது இப்போ கிரிப்டோ கரன்சின்றது வந்து டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேங்களா? டீசென்ட்ரலைஸ்டு. ஏன் டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மல் கரன்சி பேப்பர் கரன்சி வந்து யார் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறா? ஃபெடரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட். ம். இல்லையா? ஏன்னா அவங்க தான் வந்து எது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் நம்மள்ட்ட கையில் இருக்க பணத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 1% ஆர் 2% கம்மியா இருந்தது. ஆமா. கம்மியாக இருந்துச்சு. அப்போ ம். அப்போ உங்களால் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்களால் வீடு வாங்க முடியும். ம். ஆனால் இப்போ நீங்கள் போய் வீடு வாங்க கேட்டிங்கன்னா 7% வட்டி தராங்க சொல்கிறாங்க. கரெக்ட். ம். அப்போ உங்கள்கிட்ட இருக்க பணத்தை இன்டைரக்டாக அவங்க பிடுங்கிட்டாங்க. தெரியுதுங்களா? இப்ப சொல்றீங்களா? இப்போ 7% இருக்கும்போது. 7% இருக்கும்போது உங்களோட ம். பர்ச்சேசிங் பவரை ஹூ இஸ் கண்ட்ரோலிங் யுவர் பர்ச்சேசிங் கம்மி பவர்? பண்ணிட்டாங்க. கரெக்ட். கவர்மெண்ட். ம். அப்போ நீங்கள் ஈவன் தோ நீங்கள் பணம் வச்சிருந்தாலும் அந்த பணத்துக்கு உங்களால் மதிப்பு கூடவோ குறையவோ முடியாது. அது வந்து முடியாது. கவர்மெண்ட்டால தான் அது பண்ண முடியும். ஸோ ம். கவர்மெண்ட் நினைச்சா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண மதிப்பை இழக்க வைக்க முடியும். ம். கவர்மெண்ட் நினைச்சா உங்கள்கிட்ட இருக்க பண மதிப்பை ஏற்ற முடியும். ம். எப்படி? உங்களால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது இல்லையா? ஏன்னா எல்லாருமே வந்து ம். கடன் வாங்கி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ம். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கினா கூட நம்ம லோன் வாங்கி தான் வீடு வாங்குறோம் இல்லையா? ஒரு பெரிய பிஸ்னஸ் கரெக்ட். அன்லஸ் அன்லஸ் வேற மல்டி மில்லியனர் நம்மளோட பரம்பரையாக மில்லியனர் நம்ம வந்து கடன் வாங்கவே மாட்டோம் இல்லையா? ம். அப்படி இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா பேங்க்ல போய் கடன் வாங்கி தான் நம்ம ஒரு பிஸ்னஸோ இல்லை வீடோ எது வேணாலும் வாங்குவோம்.
அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து பணம் அடிக்குங்களா அடிக்க மாட்டாங்களா? ஐ மீன் யூஎஸ்ல கேக்குறேன். இல்லை, பணம் நிறைய ரிலீஸ் அடிக்கிறது பண்ணுவாங்களா? இல்லை, பணம் இப்போ வந்து அந்த ரிலீஸ் பண்ண பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பண்ண மாட்டாங்க. இப்போ ம். கொரோனா டைமில் தி பிரிண்டட் மணி. பிகாஸ் ஏன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா, அந்த டைமத்தில் நிறைய பேருக்கு வேலை போச்சு, ம். வேலைக்கு போக முடியல, வீட்டிலே இருந்தாங்க. அப்போ அவங்க ஜாப் லாஸ் நிறைய ஆச்சு. ஜாப் லாஸ் ஆனால் என்ன ஆகும்? பணம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்க இல்லையா? ம். ஸோ பணம் செலவு பண்ணலன்னா என்ன, யாரும் பொருள் வாங்க மாட்டாங்க. கடையில் போயோ எதுவும் அத்தியாவசிய பொருள் வாங்க, அத்தியாவசிய பொருளை தவிர ஆடம்பர செலவு வந்து பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க. கரெக்ட். இல்லையா? இப்போ தியேட்டருக்கு போகிறத குறைச்சிக்குவாங்க, வெளியில் போய் சாப்பிட்றத குறைச்சிக்குவாங்க. ம். எப்படி இந்த பணத்தை சேவ் பண்ணுறது? இப்போ உங்களுக்கு 2 பேர் வேலைக்கு போகிறீங்க, இல்லை லெட்ஸே ஒரு பேர் தான், ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில். அவருக்கு ம். இப்போ டெம்பரவரியாக வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு, ப்ராஜெக்ட் தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் தேடிட்டு ம். இருக்காங்க. அந்த ம். சமயத்தில் நம்ம ஆடம்பர செலவுலாம் குறைப்போமா இல்லை அதிகப்படுத்துவோமா? இல்ல கண்டிப்பா நிறுத்தி வச்சிருவோம். அது நிறுத்தி அத்தியாவசியம் வச்சிரும். மட்டும்தான் பண்ணுவோம். ம். அது வந்து நம்மளே அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா குறைக்கிற போது, ம். உலகத்தில் என்டையர் வேர்ல்டே கொரோனாவில் இருக்கும் போது எல்லாரும் குறைப்பாங்களா மாட்டாங்களா? ஆமா, குறைப்பாங்க. எதுவும் எல்லாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ம். எல்லாரும் செலவை குறைக்கும் போது வெளியில போய் பொருள் வாங்க மாட்டாங்க. ம். ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிடும். ஆடம்பர செலவை குறைச்சா பிஸ்னஸ் வந்து ஆடம்பர பொருள் விற்கிற பிஸ்னஸ் எல்லாம் படுத்துரும். ம். அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஸ்டாக்கும் வந்து மேலே போகாது இல்லையா? எல்லாம் கீழே போயிடும். ஆமா, கரெக்ட். அப்போ எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிடும். ம். அப்போ எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிறத தடுக்கணும், என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் பிரிண்ட் அடிக்கணும் இல்லையா? ம். கவர்மெண்ட் பணத்தை பிரிண்ட் பண்ணி எல்லார் கையிலையும் காசு கொடுக்கணும். புழங்க விடணும். ஓகே. ம். கொடுத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அதானே பண்ணாங்க. எல்லார் கையிலையும் வந்து கரெக்ட். காசு கொடுத்தாங்க. ஆஹ், ம். நான் என்னட்ட எது கொடுத்தாங்க? வேலைக்கு போறீங்களோ இல்லையா? நான்லாம் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ கூட எனக்கும் இங்க காசு கொடுத்தாங்க. ம். ஏன் கொடுத்தாங்க? செலவு ம். பண்ணுங்க போய் ம். அப்படின்னு எல்லார் கையிலும் காசை அடிச்சு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அந்த சமயத்தில் முக்கால்வாசி பேருக்கு வேலை போச்சு. இப்போ வெளியில ம். செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்ண வைக்கணும். வச்சாதான் பொருளாதாரம் மறுபடியும் முன்னுக்கு வரும். ஓகே. அந்த சமயத்தில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ நான் ம். பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லார் கையிலும் எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. இப்போ என்ன பண்றது? ம். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. ஆ அப்ப இன்ட்ரெஸ்ட் ஏத்திட்டாங்க. ஆ பணம், ஓகே. அதான் அதுக்கு பேர் தான் பண வீக்கம். பணவீக்கம், வீக்கம். இன்ஃப்ளேஷன். ஓகே. இன்ஃப்ளேஷன். ம். எல்லார் ம். கையிலும் பணம் ஜாஸ்தியா வந்துருச்சு. இப்ப எக்கச்சக்கமா இருக்குது பணம். ம். ஒரு வீடு வாங்குறதுக்கு 10 பேர் போய் நிப்பான் இல்லையா இப்ப? ம். அப்ப 10 பேர் போய் நிக்கிறான் அப்படின்னா அந்த வீடு விலை ஏத்துவாங்களா, அவங்க குறைப்பாங்களா? ஏத்துவாங்க. அது மாதிரி ம். எல்லா வீடும் ஏத்தி விட்டுருவாங்க இல்லையா விலையெல்லாம்? இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப பணம் அதிகம், இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு, பொருளோட விலை ஏறி போச்சு. அப்ப என்ன பண்ணணும் கவர்மெண்ட்? ம். இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்வியஸா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்துகிட்டு எல்லாம் செலவு பண்ணாங்க. அப்ப ஆ, செலவு பண்றது 10 பேர் போற இடத்துல 4 பேர் மட்டும் போக வைக்கணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணுமா ஏத்தணுமா? ஏத்தணும் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏத்துனா நீங்க போய் கடன் வாங்குவீங்களா? ஆஹா, எல்லாரும் போக மாட்டாங்க. ஆ, பர்சன்டேஜ் கணக்கு. ம். கம்மியாயிடும். ஓகே. ஸோ அதுதான். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ம். ஏற்றுனாங்கன்னா யாரும் போய் நிறைய பேர் கடன் வாங்குறத குறைச்சிருவாங்க. அப்போ மக்கள் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிடலாம். அப்போ மறுபடியும் மக்கள் ம். செலவு பண்ணுறதை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை கம்மியாகும். ம். ஸோ எக்கனாமி மறுபடியும் நல்ல ஸ்டேஜுக்கு வரும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட டாபிக். இன்னைக்கு செஷன் முடிய போகுது. இது வந்து 40 மினிட்ஸ் ஓகேங்க. செஷனு. ஒரு ஓகே. நீங்கள் இன்னொரு செஷன் வேணால் சொல்லுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வி கேன் கண்டினியூ ஒன் மோர் செஷன் இஃப் யூ இல்ல வாண்ட். இன்னொரு செஷன் போலாங்க. ஓகே, எனக்கு யா. ஓகே. ஓகே, யா. டேக் a break for 10 minutes. We'll join in another 10 minutes. ஓகேங்க. ஓகே. Thanks. Bye. தேங்க் யூ.